இந்திய பொருளாதாரம் உலகில் வேகமாக வளர்கிறது என்று மோடி அரசு கூறி வந்தாலும் தரைநிலையில் வேலைவாய்ப்பு குறைவு, விலைவாசி உயர்வு, வரி சுமை, சேமிப்பு சரிவு போன்ற பிரச்சனைகள் மக்களை பாதிப்பதாக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி கடுமையாக சுட்டிக்காட்டியுள்ளார். Recently, Modi met the vice chairman of Niti Aayog and declared that Shri Ashok Lahiri had rich experience in economics. Now, I don't know what rich experience he has had, because I've been through now the materials that are there in our economy to digest, and I find them stinkingly bad. நாட்டின் பொருளாதாரத்தை நடத்துபவர்களுக்கு அனுபவமும் திறமையும் அவசியம் என்றும் பல ஆண்டுகளாக அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் பலன் பொதுமக்களின் வாழ்க்கையில் தெளிவாக தெரியவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அவர் ஜிடிபி உயர்கிறது, இந்தியா வேகமாக வளர்கிறது என்று சொன்னாலும் அந்த வளர்ச்சி சாதாரண மக்களின் வாழ்க்கையில் ஏன் தெரியவில்லை என்பதே முக்கிய கேள்வி என தெரிவித்துள்ளார். நடுத்தர மக்கள் அதிக வரி சுமையால் அவதிப்படுகின்றனர். சம்பள உயர்வை விட வீட்டு செலவு, கல்வி செலவு, மருத்துவ செலவு, பெட்ரோல் விலை ஆகியவை வேகமாக உயர்கின்றன. ஒருபுறம் பெரிய பொருளாதார எண்கள் காட்டப்படுகின்றன, மறுபுறம் இளைஞர்கள் வேலைக்காக அலைகிறார்கள். பட்டம் முடித்த பலருக்கும் நிலையான வேலை இல்லை. சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் ஜிஎஸ்டி சிக்கல்கள், கடன் சுமை, சந்தை மந்தநிலை காரணமாக சிரமத்தில் உள்ளன. அதிக வரி விதிப்பில் மக்கள் சேமிக்க முடியவில்லை. சேமிப்பு குறைந்தால் முதலீடு குறையும், முதலீடு குறைந்தால் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகாது. வேலைவாய்ப்பு இல்லையெனில் வளர்ச்சி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். 1947க்கு பிறகு இந்தியா இவ்வளவு கடினமான பொருளாதார சூழ்நிலையை அரிதாகவே சந்தித்துள்ளது என்றும், விளம்பர அரசியலை விட்டு நிஜமான பொருளாதார சீர்திருத்தங்கள் தேவை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உண்மையான வளர்ச்சி என்பது மேடையில் பேசும் பேச்சல்ல, மக்களின் வீட்டில் தெரியும் நிம்மதிதான் என்று கூறியுள்ளார்.